கடவுளே இல்லன்னு சொல்றவங்களா நீங்க? கண்டிப்பா அது முடியாது. ஏன்னா, உங்களுக்குள்ள ஒரு கடவுள் ஒருத்தவங்க ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. இப்ப எடுத்துக்காட்டா எனக்கு கடவுள் சுத்தமா பிடிக்காது. கடவுள் நம்பிக்கை இல்லன்னு தான் நானும் சொல்லுவேன். ஆனா, அந்த சபரிமலை ஐயப்பன் ஒரு கடவுள சொல்லும்போது மட்டும் என் மனசுல எங்கேருந்து வருமோன்னு தெரியல ஆனந்தம். என்ன அறியாமலே பொங்கிட்டு வரும். அதே மாரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கடவுள பிடிக்கும். சில பேருக்கு முருகர பிடிக்கும். சில பேருக்கு சிவன பிடிக்கும். ஆனா, அவங்க மத்தவங்ககிட்ட பேசும்போது கடவுளே இல்லன்னு தான் சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கையெடுத்து நான் எனக்குள்ள மனசுக்குள்ள வேண்டும்போது சபரிமலை ஐயப்பன வேண்டுவேன். அதே மாரி நீங்க உங்களுக்கு ரொம்ப புடிச்ச தெய்வத்த வேண்டுவீங்க. இதுதான் கடவுள் நம்பிக்கை. இந்த கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது 2வது விஷயம். அது வந்து ஒரு கடவுள் மேல உள்ள காதல். இந்த காதல்னு ஒண்ணு இருக்கதால தான் நெறைய பேர் கடவுள் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதுக்காக அங்க போயிட்டு காணிக்கை வைக்கணும், இந்த சடங்கு பண்ணணும், அந்த சடங்கு பண்ணணும்னு அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. ஆனா அந்த கடவுள் பேர சொன்னாலே போதும் அவங்களுக்கு மனசுல ஒரு நிம்மதி இருக்கும். இதுதான் மனதுல உள்ள கடவுளோட ஒரு மகிமை.